ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே எளிய முறையில் ஒரு சமோசா ஸ்வீட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது சமோசாக்கு மட்டும் இல்லைங்க, சாட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதற்கு நான் இன்றைக்கி நெல்லிக்காய் அளவு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நம்ம அந்த தண்ணியோடவே வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. சிறிதளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்து சூடான பிறகு சிறிதளவு சோம்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வந்து புரிஞ்சு வந்த பிறகு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஓரளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தேவையான அளவு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கணுங்க. அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக வரமிளகாய் தூள், சுக்குத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இது கூடவே நம்ம பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்குங்க. இது நல்லா வந்து கட்டியாக வந்து வரணுங்க. கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா சிறிதளவு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.